ஓம் சாந்தி 20/7/2025 காலை முரளி அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 25/2/2006 மதுபன். அதாவது சிவராத்திரி முன்னிட்டு பாப்தாதா இந்த மகா வாக்கியங்களை கூறியிருக்கிறார். முரளியின் தலைப்பு: இன்று பண்டிகை நாளில் மனதின் ஊக்க உற்சாகத்தின் மூலம் மாயாவிடமிருந்து விடுபட்டு இருப்பதற்கான விரதம் மேற்கொள்ளுங்கள். கருணை நிறைந்தவராகி மாஸ்டர் முக்தி வள்ளல் ஆகுங்கள். கூடவே செல்ல வேண்டும் என்றால் சமமானவர் ஆகுங்கள். இன்று நாலாபுறங்களில் இருந்தும் மிகவும் சிநேகம் நிறைந்த குழந்தைகளின் ஊக்கம் உற்சாகம் நிறைந்த இனிமையிலும் இனிமையான அன்பு நினைவுகளும் வாழ்த்துக்களும் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவருடைய மனதிலும் பாப்தாதாவின் பிறந்த நாளுக்கான உற்சாகம் நிறைந்த வாழ்த்துக்கள் நிறைந்திருக்கிறது. நீங்கள் அனைவரும் விசேஷமாக இன்று வாழ்த்துக்களை கொடுக்க வந்திருக்கிறீர்களா அல்லது பெற வந்திருக்கிறீர்களா? பாப் தாதாவும் ஒவ்வொரு தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு குழந்தைகளின் பிறந்த நாளுக்கான கோடி கோடி பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய நாளின் விசேஷ தன்மை என்னவென்றால், முழு கல்பத்திலும் இல்லாத விசேஷம் இன்றைய நாளுக்கு இருக்கிறது. அது தந்தை மற்றும் குழந்தைகளின் பிறந்த நாள் கூடவே ஒன்றாக இருப்பதாகும். இதற்கு விசித்திரமான பிறந்த நாள் என்று சொல்லப்படுகிறது. முழு கல்பத்தையும் சுற்றி வந்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஜெயந்தி எப்போதாவது கொண்டாடி இருக்கிறீர்களா? ஆனால் இன்று பாப்தாதா குழந்தைகளின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். குழந்தைகள் பாப்தாதாவின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். பெயரோ சிவ ஜெயந்தி என்று சொல்கிறீர்கள். ஆனால் இது எப்படிப்பட்ட ஜெயந்தியாக இருக்கிறது என்றால், இந்த ஒரு ஜெயந்தியில் அநேக ஜெயந்திகள் அடங்கி இருக்கிறது. அதாவது சிவ ஜெயந்தி, பிரம்மா ஜெயந்தி, கீதா ஜெயந்தி, பிராமண ஜெயந்தி, சொர்க்க ஜெயந்தி. சிவபாபா எப்போ பிரம்மாவுக்குள்ளே வந்தாரோ அப்போ பிரம்மா பிறந்தார். எப்போ பிரம்மா பிறந்தாரோ அப்போ அவர் வாய் மூலமாக கீதை பிறந்தது. பிரம்மா வாய் மூலமாக கேட்ட ஞானத்தின் மூலமாக கீதா ஞானத்தின் மூலமாக பிராமணர்கள் பிறந்தாங்க. சொர்க்கம் பிறந்தது. அதனால இத்தனை ஜெயந்திகள் ஒரு சிவ ஜெயந்திக்குள்ளே அடங்கி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறார். நாம் தந்தைக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்கிறோம். தந்தை நமக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்கிறார் என்று உங்கள் அனைவருக்கும் மிகுந்த குஷி ஏற்பட்டு கொண்டிருக்கிறதல்லவா? ஏனென்றால் தந்தை மற்றும் குழந்தைகளுக்கு ஒரே நாளில் பிறந்த நாள் வருவது இது மிகுந்த அன்பின் அடையாளம் ஆகும். தந்தை குழந்தைகள் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. குழந்தைகளும் தந்தை இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. பாபா இல்லாமல் நாம இல்லை, நாம் இல்லாமல் பாபா இல்லை. பாபா தனியாக எதுவும் செய்ய முடியாது, ஜோதிர் பிந்துவாக இருக்கிறார். அதே போல குழந்தைகள் தனியாக எதையும் செய்ய முடியாது, எந்த சக்தியும் இல்லை. ஆகையால எல்லாத்தையும் சேர்ந்து தான் செய்யணும். பிறப்பும் ஒன்றாக இருக்கிறது, மேலும் சங்கம யுகத்தில் வாழ்வதும் ஒன்றாகத்தான். ஏனென்றால் தந்தையும் குழந்தைகளும் கம்பைண்டாக இருக்கிறோம். உலக நன்மையின் காரியமும் ஒன்றாக இருக்கிறது. தனியாக தந்தையும் செய்ய முடியாது, குழந்தைகளும் செய்ய முடியாது. கூடவே இருக்கிறோம். மேலும் கூடவே இருப்போம், கூடவே செல்வோம் என்பது தந்தையின் வாக்குறுதியாகும். கூடவே வருவீர்கள் தானே? அப்படி உறுதிமொழி செய்திருக்கிறீர்கள் தானே? தந்தை மற்றும் குழந்தைகளுக்கிடையே இவ்வளவு அன்பை பார்த்திருக்கிறீர்களா?
பார்த்திருக்கிறீர்களா அல்லது அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? எனவே இந்த சங்கம யுகத்திற்கு மகத்துவம் இருக்கிறது. மேலும் இந்த சந்திப்பின் நினைவார்த்தமாக விதவிதமான திருவிழாக்களை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த சிவ ஜெயந்தி நாளில் பக்தர்கள் வாருங்கள் என்று அழைத்து கொண்டிருக்கிறார்கள். எப்போது வருவார், எப்படி வருவார் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் கொண்டாடிக் கொண்டிருக்கிறீர்கள். பாப்தாதாவிற்கு பக்தர்களின் மீதும் சிநேகம் இருக்கிறது, இரக்கமும் வருகிறது. எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள், தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் தேடினீர்களா அல்லது தந்தை உங்களை தேடினாரா? யார் தேடியது? நீங்கள் தேடினீர்களா? நீங்களோ சுற்றி வந்து கொண்டே இருந்தீர்கள். ஆனால் தந்தையை பாருங்கள். குழந்தைகள் எந்த மூலையில் ஒளிந்திருந்தாலும் குழந்தைகளை தேடி கண்டுபிடித்து விட்டார். நீங்களும் என்ன தேடினீங்க, ஆனா நான் கிடைக்கல. ஆனா நான் உங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றார். இன்றும் பாருங்கள், பாரதத்தின் அநேக மாநிலங்களில் இருந்தும் வந்திருக்கிறீர்கள். வெளிநாடும் குறைந்ததில்லை, 100 தேசங்களில் இருந்து வந்திருக்கிறீர்கள். இதற்காக என்ன உழைத்தீர்கள்? உழைத்தீர்களா என்ன? தந்தையினுடையவராக ஆகுவதற்கு என்ன உழைப்பு செய்தீர்கள்? உழைத்தீர்களா என்ன? யார் தந்தையை கண்டுபிடிப்பதற்கு உழைத்தீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். பக்தியில் உழைத்தீர்கள். ஆனால் எப்போது தந்தை கண்டுபிடித்து விட்டாரோ அப்போது உழைத்தீர்களா? ஒரு நொடியில் ஒப்பந்தம் செய்து விட்டீர்கள். ஒரு வார்த்தையில் ஒப்பந்தம் ஆகிவிட்டது. அந்த ஒரு வார்த்தை எது? மேரா, அதாவது என்னுடையவர். குழந்தைகள் என்னுடைய பாபா என்று சொன்னீர்கள். பாபா என்னுடைய குழந்தை என்று சொன்னார். ஒப்பந்தம் ஆகிவிட்டது. எளிமையான ஒப்பந்தமா அல்லது கஷ்டமானதா? எளிமையான ஒப்பந்தம் அல்லவா? கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் இருக்கிறது என்று யார் நினைக்கிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். சில நேரம் கஷ்டமாக இருக்கிறது என்று தோன்றுகிறதல்லவா, அல்லது இல்லையா? சகஜம்தான். ஆனால் உங்களுடைய பலவீனங்கள் கஷ்டமாக இருக்கிறது என்று அனுபவம் செய்ய வைக்கிறது. பக்தர்களிலும் யார் உண்மையான பக்தர்களோ, அதாவது சுயநலம் இல்லாதவர்களோ உண்மையான பக்தர்களோ, அவர்கள் இன்றைய தினம் மிகுந்த அன்புடன் விரதம் இருப்பதை பாப்தா பார்க்கிறார். நீங்கள் அனைவரும் கூட விரதம் மேற்கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் சில நாட்களுக்கு விரதம் இருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் எப்படிப்பட்ட விரதம் இருக்கிறீர்கள் என்றால், இப்போதைய இந்த விரதம் 21 ஜென்மங்களுக்கு நிலையாக இருக்கும். அவர்கள் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுகிறார்கள், விரதம் இருக்கிறார்கள். நீங்கள் கல்பத்தில் ஒரு முறை விரதம் இருக்கிறீர்கள். ஆகையால் 21 ஜென்மங்களுக்கு மனதாலும் விரதம் இருக்க வேண்டியதில்லை, உடலாலும் விரதம் இருக்க வேண்டியதில்லை. விரதத்தையோ நீங்களும் மேற்கொள்கிறீர்கள். என்ன விரதம் எடுத்திருக்கிறீர்கள்? தூய்மையான உள்ளுணர்வு, பார்வை, செயல் என தூய்மையான வாழ்க்கையின் விரதம் எடுத்திருக்கிறீர்கள். வாழ்க்கையே தூய்மையாகிவிட்டது. தூய்மை என்பது வெறும் பிரம்மச்சரிய விரதம் மட்டுமல்ல, ஆனால் வாழ்க்கையில் ஆகாரம், விவகாரம், உலகம், சம்ஸ்காரம் என அனைத்தும் தூய்மையாகிவிட்டது. பக்தர்கள் ஒரு சில நாட்களுக்கு மட்டும் விரதம் இருப்பாங்க. ஆனா நீங்க பாருங்க,
வாழ்நாள் முழுவதும் தூய்மையாக இருக்கிறீங்கன்னு சொல்றார். தூய்மை அப்படின்னா பிரம்மச்சரியம் மட்டும் இல்ல. தூய்மையான உணவு, தூய்மையான பார்வை, தூய்மையான செயல் அப்படின்னு எல்லாமே தூய்மையாயிடுது. ஆகாரம், விவகாரம், நம்முடைய உலகமும் இப்ப என்ன இருக்கு? தூய்மையான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சம்ஸ்காரமும் தூய்மையாயிட்டு இருக்கு. ஆகையால அனைத்தும் தூய்மையாயிடுது அப்படின்றார். அப்படிப்பட்ட விரதம் எடுத்திருக்கிறீர்கள் தானே? எடுத்திருக்கிறீர்களா? தலையை அசையுங்கள். தலையசைச்சு எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க, பதில் சொல்லுங்க அப்படின்றார். எடுத்திருக்கிறீர்களா? பக்காவாக எடுத்திருக்கிறீர்களா? பக்காவா அல்லது கொஞ்சம் கொஞ்சம் காயாக இருக்கிறீர்களா? பக்குவம் இல்லாமல் இருக்கிறீர்களா? நல்லது. ஒரு மகாபூதம் காமம். அதனுடைய விரதம் எடுத்திருக்கிறீர்களா? அல்லது மற்ற 4ற்கும் விரதம் எடுத்திருக்கிறீர்களா? பிரம்மச்சாரியாகி இருக்கிறீர்கள். ஆனால் அதற்கு பின்னால் 4 இருக்கிறதே. அவற்றிற்கும் விரதம் எடுத்திருக்கிறீர்களா? கோபத்தின் விரதம் இருக்கிறீர்களா? அல்லது அதற்கு அனுமதி உண்டா? கோபப்படுவதற்கு அனுமதி கிடைத்திருக்கிறதா? 2ஆம் நம்பர் தானே. ஆகையால் பரவாயில்லை என்று அப்படி இருப்பதில்லை தானே. எப்படி மகாபூதத்தை மகாபூதம் என்று உணர்ந்து மனம் சொல் செயலில் உறுதியாக விரதம் இருக்கிறீர்களோ, அதேபோல் கோபத்திற்கும் விரதம் இருக்கிறீர்களா? நான் கோபத்தின் விரதம் இருக்கிறேன் என்று யார் நினைக்கிறீர்களோ அவர்கள் சொல்லுங்கள். பேராசை, மோகம், அகங்காரம் ஆகிய குழந்தை குட்டிகள் பின்னால் இருக்கிறது. ஆனால் பாப் தாதா இன்று கோபத்தை பற்றி கேட்கிறார். யார் கோப விகாரத்தின் முழுமையான விரதம் மேற்கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் மனதிலும் கோபம் இல்லாமல், உள்ளத்திலும் கோப உணர்வு இல்லாமல் இருக்கிறீர்களா? இன்று சிவ ஜெயந்தியாக இருப்பதினால் பக்தர்கள் விரதம் இருக்கிறார்கள். ஆகையால் பாப்தாதாவும் விரதத்தை பற்றி தானே கேட்பார். யார் கனவிலும் கோபத்தின் அம்சம் வருவதில்லை என்று நினைக்கிறார்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். வர முடியாதா? வருவதில்லையா? வருவதில்லையா? ஒரு சிலர் எங்களுக்கு கோபமே வராதுன்னு சொல்லி கை உயர்த்தினாங்க. அதற்கு பாப்தாதா, நல்லது, யார் கை உயர்த்தினார்களோ அவர்களை போட்டோ எடுங்கள். ஏனென்றால் நீங்கள் கை உயர்த்தி விட்டால் பாப்தாதா ஏற்றுக்கொண்டு விட மாட்டார். உங்களுடைய துணைவர்களிடம் இருந்தும் சர்டிபிகேட் பெறுவார். நான் கோபப்படலைன்னு நீங்க கை உயர்த்தலாம், ஆனா நான் அதை ஏத்துக்க மாட்டேன். உங்க கூட யார் இருப்பாங்களோ அவங்க சர்டிபிகேட் கொடுக்கணும், அப்போதான் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். பிறகு பரிசு கொடுப்போம். நல்ல விஷயம். அதாவது கோபமே வரலன்னு சொல்றீங்க, அது நல்ல விஷயம்தான். ஆனால் வெரிஃபை பண்ணுவோம், அதுக்கப்புறம் பரிசு கொடுப்போம் அப்படின்றார். ஏனென்றால் பாப்தாதா கோபத்தின் அம்சம் இருக்கிறது என்பதை பார்த்தார். பொறாமையும் ஜெலசியும் கோபத்தின் குழந்தை குட்டிகளாக இருக்கிறது. கோபம் இல்லாம இருக்கலாம், ஆனால் அந்த கோபத்தினுடைய அம்சம் பொறாமை இன்னும் இருக்கு, ஜெலசி இன்னும் இருக்கு அப்படின்றார். இருந்தாலும் நல்லதுதான். யாரெல்லாம் தைரியம் வைத்தீர்களோ அவர்களுக்கு பாப்தாதா இப்போது வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் சர்டிபிகேட் பெற்ற பிறகு பரிசு கொடுப்பார். இப்போ நான் வாழ்த்துக்கள் கொடுத்துடுறேன், ஆனால் சர்டிபிகேட் கிடைச்ச பிறகுதான் நான் உங்களுக்கு பரிசு கொடுப்பேன் அப்படின்றார். ஏனென்றால் பாப்தாதா என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாரோ அதனுடைய ரிசல்ட்டையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்று பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். பிறந்த நாளில் என்ன செய்வார்கள்? ஒன்று, கேக் வெட்டுவார்கள். இப்போது 2 மாதங்கள் முடிந்துவிட்டது. இன்னும் 1 மாதம் இருக்கிறது. அதாவது 3 மாதத்திற்கு பாபா ஹோம்ஒர்க் கொடுத்தார். அதுல 2 மாதங்கள் முடிஞ்சிடுத்து, இன்னும் 1 மாதம் தான் இருக்கு அப்படின்னு ஞாபகப்படுத்துறார்.
இந்த 2 மாதங்களில் நீங்கள் வீண் எண்ணங்களின் கேக் வெட்டினீர்களா? அதாவது ஹோம்வொர்க் கொடுத்து 3 மந்த்ஸ் ஆச்சு. அதில் 2 மந்த்ஸு போயிடுத்து. இன்னும் 1 மாதம் தான் இருக்கு. இந்த 2 மாதங்கள்ல நீங்க கேக் வெட்டினீங்களா? வீண் எண்ணங்களின் கேக் வெட்டினீங்களா? அப்படின்னு கேட்குறார். அந்த கேக்கையோ மிக எளிதாக வெட்டி விடுகிறீர்கள் அல்லவா? இன்றும் வெட்டுவோம். இருந்தாலும் வீண் எண்ணங்களின் கேக் வெட்டினீர்களா? வெட்ட வேண்டும் அல்லவா? ஏனென்றால் கூடவே செல்ல வேண்டும். கூடவே இருப்போம், கூடவே வருவோம். இதுவோ பக்காவான வாக்குறுதி தானே. கூடவே செல்ல வேண்டும் என்றால் சமமாக ஆக வேண்டும் அல்லவா? ஏதாவது கொஞ்சம் மீதம் இருக்கிறது என்றாலும் 2 மாதங்கள் முடிந்து விட்டது. அதாவது இன்னும் 1 மாசம் இருக்கு, அதுக்குள்ள முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல வரார். இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாட எங்கெங்கிருந்தோ வந்திருக்கிறீர்கள். விமானத்திலும் வந்திருக்கிறீர்கள், ரயிலிலும் வந்திருக்கிறீர்கள், கார்களிலும் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஓடோடி வந்திருப்பது பாப் தாதாவிற்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் பிறந்த நாள் அன்று முதலில் பரிசும் கொடுக்கப்படுகிறது. இன்னும் 1 மாதம் இருக்கிறது. அதற்குள் ஹோலியும் வரப்போகிறது. ஹோலியிலும் ஏதாவது எரிக்கப்படுகிறதல்லவா? அதாவது பிறந்த நாள் அப்படின்னா பரிசு கொடுக்கணும். அதுக்கு 1 மாதம் டைம் இருக்கு உங்களுக்கு. அதுக்குள்ளே ஹோலியும் வந்துடும். ஹோலியில கூட என்ன செய்வாங்க? எரிப்பாங்க. நீங்க சிவ ஜெயந்திக்கு பரிசு கொடுக்குறதா இருந்தாலும் ஓகே தான். இல்லை நான் ஹோலி பண்டிகையில எரிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். என்ன மிச்சம் மீதி வச்சிருக்கீங்களோ அது பரிசாக கொடுத்துருங்க, இல்லை ஹோலியில எரிச்சிடுங்க அப்படின்றார். ஏனென்றால் கொஞ்சம் வீண் எண்ணங்களின் விதை இருக்கிறது. ஒருவேளை விதை இருந்தது என்றால் அதிலிருந்து சில நேரம் தண்டும் வெளிப்படும், சில நேரம் கிளையும் வெளிப்படும். ஆல்மோஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டீங்க. கொஞ்சம் விதை இருக்கு. அந்த விதையை அப்படியே நீங்க விட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்து தண்டும் வெளிவந்துடும், கிளைகளும் வெளிவந்துடும் அப்படின்றார். ஆகையால் இன்றைய பண்டிகை நாளில் மனதின் ஊக்க உற்சாகத்தின் மூலம், மனதின் ஊக்க உற்சாகம் வாயினுடையதல்ல, மனதின் ஊக்க உற்சாகத்தில் இன்னும் கொஞ்சம் என்ன மீதம் இருக்கிறதோ அது மனதில் இருக்கலாம், சொல்லில் இருக்கலாம், சம்பந்தம் தொடர்பில் இருக்கலாம். அதை இன்று தந்தையின் பிறந்த நாளில் தந்தைக்கு பரிசாக கொடுக்க முடியுமா? மனதின் ஊக்க உற்சாகத்தோடு கொடுக்க முடியுமா? பரிசு கொடுக்குறோம் அப்படின்னா சந்தோஷமா தானே கொடுப்போம். கஷ்டப்பட்டுக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு கொடுக்கறது இல்லை இல்லையா? அதுபோல பாபா கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு சந்தோஷமாக கொடுக்க முடியுமா? ஊக்க உற்சாகத்தோடு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறார். அதனால் உங்களுக்கு தான் லாபம். தந்தையோ பார்க்கிறார், அவ்வளோதான். எவ்வளோ அழகா சொல்லிட்டு இருக்கிறார். பரிசு கொடுத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு தான் லாபம் இருக்கு. நான் பார்க்க போறேன், அவ்வளோதான். நான் என்ன செய்ய போறேன்? எனவே ஊக்க உற்சாகத்தோடு தைரியம் வைத்து செய்து காட்டுவேன், பெஸ்டாகி காட்டுவேன் என்று சொல்பவர்கள் கை உயர்த்துங்கள். விட வேண்டி இருக்கும், ஆகையால் யோசனை செய்யுங்கள். அதாவது யார் முன்னாடி கை தூக்குறீங்க அப்படின்னு உணர்ந்து தானே கை தூக்குறீங்க. பாபா நாங்க விட்டுடுவோம், பெஸ்டாகி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க கை தூக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா விட வேண்டியதாக இருக்கும். யோசித்து கை தூக்குங்க அப்படின்றார். வார்த்தையிலும் வரக்கூடாது, சம்பந்தம் தொடர்பிலும் வரக்கூடாது. தைரியம் இருக்கிறதா? அவ்வளோ தைரியம் இருக்கிறதா? சில நேரத்துல மாயாவும் சர்வசக்திவான் அப்படின்னு சொல்றார். ஏன்னா பாபா இவ்வளோ புரிய வைக்கிறார். கோபத்தை விட்டுடுங்க, மனதிலும் வரக்கூடாது, உள்ளத்தின் உணர்வுகள்லையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றார். ஆனாலும் அது வந்துகிட்டே இருக்கு. வார்த்தையிலையும் வரக்கூடாது, சம்பந்தம் தொடர்பு வரக்கூடாது, இவ்வளோ புரிய வைக்கிறார். ஆனாலும்
அவ்வளோ ஈஸியாக அது போகிறதில்ல. அதனால்தான் மாயாவும் சர்வசக்திவான் அப்படின்னு சொல்றார். அதனால கேட்குறார், தைரியம் இருக்கா விடுறதுக்கு? மதுபனத்தில் இருப்பவர்களிடம், வெளிநாட்டில் இருப்பவர்களிடம், பாரதவாசிகளிடம் தைரியம் இருக்கிறதா? ஏனென்றால் பாப் தாதாவிற்கு அன்பு இருக்கிறதல்லவா? ஆகையால் ஒன்றாக கூடவே செல்ல வேண்டும், யாரும் தங்கிவிடக் கூடாது என்று பாப் தாதா நினைக்கிறார். எப்போது கூடவே செல்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர்களோ அப்போது சமமாக ஆகியே தீர வேண்டும் அல்லவா? அன்பு இருக்கிறது தானே? கஷ்டப்பட்டு கை உயர்த்தவில்லை தானே? பாப் தாதா இந்த குழுவை, பிராமண குடும்பத்தை தந்தைக்கு சமமான முகத்துடன் பார்க்க விரும்புகிறார். திட சங்கல்பத்தின் தைரியம் மட்டும் வையுங்கள், பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஆனால் சகித்து கொள்ளும் சக்தி தேவை, உள்ளடக்கிக் கொள்ளும் சக்தி தேவை. அதாவது கோபத்தை விடணும், பாபாவுக்கு சமமாகணும், கூடவே போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? திட சங்கல்பத்தின் தைரியம் தேவை, அவ்வளோதான். மற்றபடி அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்றார். திட சங்கல்பம் இருந்தாலே போதும். ஆனால் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னும் 2 விஷயங்கள் தேவை. அது என்ன? சகித்து கொள்ளும் சக்தி மற்றும் உள்ளடக்கி கொள்ளும் சக்தி. இது 2மே தேவை அப்படின்றார். இந்த 2 சக்திகள், அதாவது யாரிடம் சகித்து கொள்ளும் சக்தி இருக்கிறதோ, உள்ளடக்கும் சக்தி இருக்கிறதோ, அவர்களால் கோபத்திலிருந்து சகஜமாக விடுபட முடியும். பிராமண குழந்தைகளாகிய உங்களுக்கு பாப் தாதா அனைத்து சக்திகளையும் வரதானமாக கொடுத்திருக்கிறார். உங்களுடைய டைட்டிலே மாஸ்டர் சர்வசக்திவான் என்பதுதான். ஒருவேளை 1 மாதத்தில் சமமாக ஆகியே தீர வேண்டும் என்றால் ஒரு வாக்குறுதிக்கான ஸ்லோகனை நினைவில் வையுங்கள். துக்கம் கொடுக்க கூடாது, துக்கம் எடுக்க கூடாது. இன்றைய நாள் யாருக்கும் துக்கத்தை கொடுக்கவில்லை தானே என்று சிலர் சோதனை செய்கிறார்கள். ஆனால் மிகவும் சகஜமாக எடுத்துக்கொள்கிறார்கள். தினமும் சார்ட் எழுதும் போது இன்றைக்கு நான் யாருக்கும் துக்கம் கொடுக்கல தானே அப்படின்னு பார்த்துக்கிறீங்க. ஆனால் சகஜமா எடுத்துக்கிறீங்க, அதை செக் பண்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஏனென்றால் எடுக்கும் போது மற்றவர் கொடுக்கிறார் அல்லவா? நான் ஏதாவது செய்தேனா என்ன, அடுத்தவர் கொடுத்தார் என்று தன்னை விடுவித்துக் கொள்கிறார்கள். அதாவது நான் யாருக்கும் துக்கம் கொடுக்கல, அவங்க கொடுத்தாங்க, நான் செய்யலப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்க விடுவிச்சுக்கிறீங்க அப்படின்றார். ஆனால் ஏன் பெற்றீர்கள்? பெறுபவர் நீங்கள் தானே, அல்லது கொடுப்பவரா? கொடுப்பவர் தவறு செய்தார், அந்த கணக்கு வழக்கு தந்தைக்கு தெரியும், டிராமாவிற்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஏன் வாங்கினீர்கள்? அதாவது நான் ஒண்ணுமே செய்யல, அவங்க தான் துக்கம் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆமா, அவங்க துக்கம் கொடுத்தது தவறுதான், நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. அந்த கணக்கு பாப் தாதாவுக்கு தெரியும், டிராமாவுக்கு தெரியும். முதல்ல நீங்க ஏன் வாங்குனீங்கன்றது சொல்லுங்க அப்படின்றார். துக்கம் கொடுப்பதற்காவது யோசிக்கிறீர்கள், ஆனால் சகஜமாக பெற்றுக்கொண்டு விடுவீர்கள் என்பதை பாப் தாதா ரிசல்ட்டில் பார்த்தார். அதாவது துக்கம் கொடுப்பதற்கு யோசிக்கிறீங்க, ஆனா ஈஸியா வாங்கிடுறீங்க, இதுதான் நான் ரிசல்ட்ல பார்த்தேன் அப்படின்றாரு. ஆகையால் சமமாக ஆக முடியவில்லை. யார் எவ்வளவுதான் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. இல்லையென்றால் ஃபீலிங்கின் வியாதி அதிகமாகிவிடும். சின்ன சின்ன விஷயங்களில் ஃபீலிங் அதிகமாகிவிட்டது என்றால் வீண் எண்ணங்கள் முடிவடையாது, வந்து கொண்டே இருக்கும். பிறகு தந்தையோடு எப்படி போக முடியும்? அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்ல முதல்ல ஃபீலிங்ல வராம இருக்கணும்னு முயற்சி செய்யுங்க.
அதே பழக்கம் பெரிய விஷயங்களுக்கும் வந்துடும். இல்லைன்னா வீண் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றார். அது முடிவடையவே அடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க தந்தையோடு போவீங்க? தந்தைக்கு உங்கள் மீது அன்பு இருக்கிறது. உங்களை விட முடியாது. கூட அழைத்து சென்றே ஆக வேண்டும். சரிதானே? பிடித்திருக்கிறதா? பிடித்திருந்தால் கை உயர்த்துங்கள். பின்னால் வரக்கூடாதல்லவா? ஒருவேளை கூடவே செல்ல வேண்டும் என்றால் பரிசு கொடுத்தே ஆக வேண்டும். துக்கம் கொடுக்கக்கூடாது, துக்கம் எடுக்கக்கூடாது என்பதை அனைவரும் 1 மாதம் பயிற்சி செய்யுங்கள். நான் கொடுக்கவில்லை, அவர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லாதீர்கள். ஏதோ இருக்கும். நிறைய கொடுக்கலைனாலும் ஏதோ விஷயம் இருக்கும். ஏதோ கொஞ்சம் கொடுத்துருப்பீங்க. நான் கொடுக்கவே இல்லை, அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அவங்களா தான் எடுத்துக்கிட்டாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. பிறரை பார்க்காதீர்கள், தன்னை பாருங்கள். அர்ஜுனனாக நான் தான் ஆக வேண்டும் என்று இருங்கள். முதல்ல நான் செய்யணும், நான் நம்பர் 1 வரணும்னு இருங்க அப்படின்றார். பாருங்கள், பாப் தாதா ரிப்போர்ட்டில் பார்த்தார். இப்போது மெஜாரிட்டி குழந்தைகளிடம் திருப்தியின் ரிப்போர்ட் இதுவரையிலும் இல்லை. ஆகையால் பாப்தாதா மீண்டும் 1 மாதத்திற்காக அண்டர்லைன் செய்ய வைக்கிறார். ஒருவேளை 1 மாதம் பயிற்சி செய்தால் அது பழக்கமாகிவிடும். பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இப்படி நடக்கத்தான் செய்யும், இவ்வளவுதானே இருக்கிறது என்று அப்படியே சாதாரணமாக விடக்கூடாது. கொஞ்சம் இருக்கதானே செய்யும், இவ்வளவும் இருக்கக்கூடாதா? போக போக சரியாயிடாதா? அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒருவேளை பாப்தாதாவின் மீது அன்பு இருக்கிறது என்றால் அந்த அன்பிற்காக ஒரு கோப விகாரத்தை அர்ப்பணிக்க முடியாதா? கட்டளையை ஏற்பதுதான் அர்ப்பணிப்பின் அடையாளமாகும். இந்த வீண் எண்ணங்கள் கடைசி நொடியில் மிகுந்த ஏமாற்றத்தை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது. கொடுக்க முடியும். ஏனென்றால் துக்கத்தின் வாயுமண்டலம், இயற்கையின் வாயுமண்டலம், ஆத்மாக்களின் வாயுமண்டலம் நாலாபுறங்களில் இருந்தும் தன் பக்கம் கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை வீண் எண்ணங்களின் பழக்கம் இருந்தது என்றால் வீண் விஷயங்களிலேயே மாட்டிக்கொண்டு விடுவீர்கள். ஆகையால் பாப் தாதாவிற்கு இன்று ஒரு தைரியம் ஊட்டும் விசேஷமான எண்ணம் வருகிறது. நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பாரதத்தில் இருந்தாலும் ஒரே பாப் தாதாவின் குழந்தைகள். ஆகையால் நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகள் தைரியமும் திடத்தன்மையையும் வைத்து வெற்றி மூர்த்திகளாகி உலகத்திற்கு காமமும் இல்லை, கோபமும் இல்லை, நாங்கள் பரமாத்மாவின் குழந்தைகள் என்பதை அறிவிக்க வேண்டும். நீங்கள் பிறரை மது அருந்துவதிலிருந்து, புகைப்பிடிப்பதிலிருந்து விடுவிக்கிறீர்கள். ஆனால் பாப்தாதா என்று ஒவ்வொரு குழந்தையையும் கோபப்படுவதிலிருந்து விடுபட்டவராக, காமத்திலிருந்து விடுபட்டவராக ஆகுவதற்கு தைரியம் கொடுத்து மேடையில் உலகத்திற்கு காட்ட விரும்புகிறார். பிடித்திருக்கிறதா? அதாவது குடிப்பழக்கத்திற்கு, ட்ரக்ஸ்க்கு, ஸ்மோக்கிங்க்கு இதுக்கெல்லாம் அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அடிக்ஷன் கேம்பெயின்ஸ் எல்லாம் செய்து அவங்கள அதிலிருந்து விடுவிக்கணும் நீங்கள் முயற்சி செய்கிறீங்க, விரும்புகிறீங்க. நான் என்ன விரும்புகிறேன் அப்படின்னா என்னுடைய குழந்தைகள் இவங்க கோபத்திலிருந்து விடுபட்டவங்க, காமத்திலிருந்து விடுபட்டவங்க அப்படின்னு சொல்லி மேடையில் உலகத்திற்கு காட்டணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்றார். இது பிடிச்சிருக்கா? தாதிகளுக்கு பிடித்திருக்கிறதா? முதல் வரிசையில் இருப்பவர்களுக்கு பிடித்திருக்கிறதா? மதுபன் வாசிகளுக்கு பிடித்திருக்கிறதா? சரி, மதுபன் வாசிகளுக்கு பிடித்திருக்கிறது. வெளிநாட்டினருக்கு பிடித்திருக்கிறதா? எது பிடித்திருக்கிறதோ அதை செய்வது என்ன பெரிய விஷயம்?
பாப்தாதாவும் எக்ஸ்ட்ரா கிரணங்களை கொடுப்பார். நீங்க தைரியமாக திட சங்கல்பம் வைத்து செய்தீங்கன்னா, நான் எக்ஸ்ட்ரா கிரணங்கள் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றார். இவர்கள் ஆசீர்வாதங்களை கொடுத்து, ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய பிராமண குடும்பம் என்பது படத்தில் தெரிய வேண்டும். ஏனென்றால் நேரமும் அழைத்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பாப்தாதாவிடம் அட்வான்ஸ் பார்ட்டியின் உள்ளத்தின் அழைப்பும் இருக்கிறது. மாயாவும் இப்போது களைத்து விட்டது. இப்போது எனக்கு முக்தி கொடுங்கள் என்று அதுவும் கேட்கிறது. முக்தி கொடுக்கிறீர்கள், இருந்தாலும் இடையிடையே கொஞ்சம் நட்பு பாராட்டுகிறீர்கள். ஏனென்றால் 63 பிறவிகள் ஒன்றாக இருக்கிறதல்லவா? அதாவது நீங்க மாயாவுக்கு முக்தி கொடுத்துடுறீங்க, ஆனாலும் 63 பிறவிகள் ஒன்றாக இருந்திருக்கிறீங்க. கொஞ்சம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் இல்லையா? ஆகையில திரும்பி அது வந்துடுறது. ஹே மாஸ்டர் முக்தி வள்ளல்களே, இப்போது அனைவருக்கும் முக்தி கொடுங்கள் என்று பாப்தாதா கூறுகிறார். ஏனென்றால் முழு உலகத்திற்கும் ஏதாவது ஒரு துளி பிராப்தியாவது கொடுக்க வேண்டி இருக்கிறது. எவ்வளவு வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் இந்த நேரமும் உங்களுக்கு துணையாக இருக்கிறது. அதாவது உலகத்துல ஒரு நல்ல காரியம் செய்யணும்னா நேரம் வரணும்னு சொல்லுவாங்க. நேரம் வரலன்னா கைகூடாது அப்படின்னு. ஆனா இப்போ உங்களுக்கு அந்த நேரம் வந்திருக்கு அப்படின்னா, இப்போ நேரமும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, துணையாக இருக்கு. இப்போ நீங்க நினைச்சு செய்துட்டீங்கன்னா முடியும் அப்படின்னு சொல்றாரு. மாயாவுக்கு முக்தி கொடுக்க முடியும். அதே நேரத்துல முழு உலகத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு ஒரு துளியாவது கொடுக்க முடியும். அனைத்து ஆத்மாக்களும் முக்திக்கு சென்றே ஆக வேண்டும். இது அதற்கான நேரமாகும். மற்ற நேரங்களில் ஒருவேளை நீங்கள் முயற்சி செய்தாலும் அது அதற்கான நேரம் இல்லை. ஆகையால் நீங்கள் கொடுக்க முடியாது. இப்போது இது அதற்கான நேரமாக இருக்கிறது. ஆகையால கொடுங்க அப்படின்றார். ஆகையால் முதலில் தனக்கு முக்தி கொடுங்கள், பிறகு உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் முக்தி கொடுப்பதற்கான ஒரு துளி பிராப்தி கொடுங்கள் என்று பாப்தாதா கூறுகிறார். அவர்கள் அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்கு துக்கத்தில் இருப்பவர்கள் கூப்பிடும் சப்தம் கேட்கவில்லையா? நீங்கள் உங்களுடைய விஷயங்களிலேயே பிஸியாக இருந்தால் சப்தத்தை கேட்க முடியாது. துக்கத்தில் இருப்பவர்களின் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று மீண்டும் மீண்டும் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போதிருந்து தயை காட்டும், கிருபை காட்டும், இரக்கம் காட்டும் சம்ஸ்காரத்தை நீண்ட காலமாக நிறைத்து கொள்ளவில்லை என்றால், உங்களுடைய ஜட சித்திரங்களுக்குள் கருணையின், கிருபையின், இரக்கத்தின், தயையின் வைப்ரேஷனை எப்படி நிரப்புவீர்கள்? டபுள் ஃபாரினர்ஸ் புரிந்து கொள்கிறீர்கள் தானே? நீங்களும் துவாபர யுகத்தில் இருந்து மெர்சிஃபுல் ஆகி உங்களுடைய ஜட சித்திரங்கள் மூலமாக அனைவருக்கும் கருணை காட்டுவீர்கள் தானே? உங்களுடைய சித்திரங்களும் இருக்கிறது தானே? அல்லது இந்தியர்களுக்கு தான் இருக்கிறதா? நம்முடைய சித்திரமும் இருக்கிறது என்று டபுள் ஃபாரினர்ஸ் நினைக்கிறீர்களா? சிலை என்ன கொடுக்கும்? சிலையிடம் சென்று என்ன கேட்கிறார்கள்? மெர்சி மெர்சி என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதாவது எங்களுக்கு இரக்கம் காட்டுங்க, கருணை காட்டுங்க அப்படின்னு இந்த சிலைகளுக்கு முன்னாடி சென்று கேட்குறாங்க இல்லையா? இப்போது சங்கமத்தில் நீங்கள் உங்களுடைய துவாபர கலியுக காலங்களுக்காக சிலைகளில் சக்தியை நிரப்ப வேண்டும். அப்போது உங்களுடைய ஜட சித்திரங்கள் மூலமாக அனுபவம் செய்வார்கள். பக்தர்களுக்கு நன்மை நடக்கும் அல்லவா? பக்தர்களும் உங்கள் வம்சாவளி தானே? நீங்கள் அனைவரும் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதரின் குழந்தைகள்.
பக்தர்கள் துக்கத்தில் இருக்கலாம், இருந்தாலும் உங்கள் வம்சமாக இருக்கிறார்கள். ஆக உங்களுக்கு கருணை வரவில்லையா? வருகிறது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வருகிறது. பிறகு வேறு எங்காவது பிஸியாகி விடுகிறீர்கள். இப்போது உங்களுடைய முயற்சிக்கு நேரத்தை அதிகமாக செலவழிக்காதீர்கள், கொடுப்பதற்கும் செலவழியுங்கள். அதாவது உங்களுடைய முயற்சிக்கு நேரத்தை அதிகமாக செலவழிக்காதீங்க அப்படின்னா, தவறுகள் செய்கிறது, கோவப்படுவது, துக்கத்தை கொடுக்கறது, துக்கத்தை வாங்கிறது, அதுக்கப்புறம் உணர்றது, அதுக்கப்புறம் முயற்சி செய்கிறது, இதுலேயே இருந்தீங்கன்னா எப்போ கொடுப்பீங்க? அந்த அர்த்தத்தில் சொல்கிறார். நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா கொடுக்கலாம் இல்லையா? உங்கள் நேரத்தை கொடுப்பதற்கு செலவழிக்கலாம். ஆகையால் கொடுங்க அப்படின்றாரு. கொடுத்தீங்கனால என்ன அர்த்தம்? பெறுவீங்கன்னு அர்த்தம். பிறகு கொடுப்பது பெறுவதாகிவிடும். சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் விட்டுவிடுங்கள். முக்தி நாளை கொண்டாடுங்கள். இன்றைய தினத்தை முக்தி நாளாக கொண்டாடுங்கள். சரிதானே? முதல் வரிசையில் இருப்பவர்கள் சரிதானே? மதுபன் வாசிகள் சரிதானே? இன்று மதுபன் வாசிகள் மிகவும் பிரியமானவர்களாக தோன்றுகிறார்கள். ஏனென்றால் மதுபனை வெகு சீக்கிரமாக ஃபாலோ செய்கிறார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் மதுபனத்தை சீக்கிரமாக ஃபாலோ செய்கிறார்கள். ஆகையால் மதுபன் வாசிகள் முக்தி நாளை கொண்டாடினால் அனைவரும் ஃபாலோ செய்வார்கள். மதுபன் வாசிகளாகிய நீங்கள் அனைவரும் மாஸ்டர் முக்தி அளிக்கும் வள்ளல் ஆக வேண்டுமா? அனைவரும் கை உயர்த்துகிறார்கள். மிகவும் நல்லது, நல்லது. இப்போது பாப் தாதா அனைவரையும் முன்னால் அமர்ந்திருந்தாலும் சரி, உள்நாட்டில் வெளிநாட்டில் தொலைவில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, அனைத்து குழந்தைகளையும் ட்ரில் செய்ய வைக்கிறார். அனைவரும் ரெடியாகி விட்டீர்கள். அனைத்து எண்ணங்களையும் உள்ளடக்கி விடுங்கள். இப்போது ஒரு நொடியில் மனம் புத்தி மூலமாக உங்களுடைய ஸ்வீட் ஹோமிற்கு சென்று சேருங்கள். இப்போது பரந்தாமத்திலிருந்து உங்களுடைய சூக்ஷ்ம வதனத்திற்கு வாருங்கள். இப்போது சூக்ஷ்ம வதனத்திலிருந்து ஸ்தூல சாகார வதனத்திற்கு, உங்களுடைய சொர்க்க ராஜ்யத்திற்கு வாருங்கள். இப்பொழுது உங்களுடைய புருஷோத்தம சங்கம யுகத்திற்கு வாருங்கள். இப்போது மதுபனத்திற்கு வாருங்கள். இப்படி அடிக்கடி சுயதர்ஷன சக்கரதாரியாகி சக்கரத்தை சுற்றி கொண்டே இருங்கள். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள லவ்லி மற்றும் குழந்தைகளுக்கு சதா சுயராஜ்யத்தின் மூலம் சுய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ராஜா குழந்தைகளுக்கு, சதா திடத்தன்மையின் மூலமாக வெற்றி பெறும் வெற்றி நட்சத்திரங்களுக்கு, சதா மகிழ்ச்சியாக இருக்கும் புத்திசாலி குழந்தைகளுக்கு, பாப் தாதாவின் இன்றைய பிறந்த நாளுக்கு, தந்தை மற்றும் குழந்தைகளின் பிறந்த நாளுக்கு மிக மிக வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள் மற்றும் அன்பு நினைவுகள். அப்படிப்பட்ட உயர்ந்த குழந்தைகளுக்கு நமஸ்காரம். வரதானம்: உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய பொறுப்பை உணர்ந்து நேரத்தையும் சக்தியையும் சிக்கனம் செய்யக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுங்கள். உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களும் உயர்ந்த ஆத்மாக்களாகிய உங்களுடைய குடும்பம். குடும்பம் எவ்வளவு பெரியதாக இருக்குமோ அவ்வளவு சிக்கனத்திற்கு கவனம் கொடுக்கப்படும். ஆகையால் அனைத்து ஆத்மாக்களையும் முன்னால் வைத்து தன்னை எல்லையற்ற சேவைக்கு நிமித்தமாக உணர்ந்து உங்களுடைய நேரத்தையும் எண்ணத்தையும் காரியத்தில் ஈடுபடுத்துங்கள்.
தனக்காக சம்பாதித்தேன், சாப்பிட்டேன், இழந்தேன் என்று கவனக்குறைவானவர்களாக ஆகாதீர்கள். அனைத்து பொக்கிஷங்களுக்கும் பட்ஜெட் போடுங்கள். மாஸ்டர் படைப்பவர் ஆகுக என்ற வர்தானத்தை நினைவில் வைத்து நேரம் மற்றும் சக்தியின் ஸ்டாக்கை சேவைக்காக சேமியுங்கள். ஸ்லோகன்: யாருடைய எண்ணம் மற்றும் சொல் மூலமாக அனைவருக்கும் வர்தானம் கிடைக்கிறதோ அவர்தான் மகாதானி ஆவார். அவ்யக்த சமிகை: உங்களுடைய சூக்ஷ்ம சக்திகள் மந்திரியாக, மகா மந்திரியாக இருக்கிறது. அதாவது மனமும் புத்தியும் மந்திரி, மகா மந்திரி. அவற்றை நீங்கள் கட்டளைப்படி நடத்துங்கள். ஒருவேளை இப்போதிருந்து ராஜ்ய தர்பார் சரியாக நடந்தால் தர்மராஜின் தர்பாருக்கு போக மாட்டீர்கள். தர்மராஜரும் உங்களை வரவேற்பார். ஆனால் ஒருவேளை கண்ட்ரோலிங் பவர் இல்லை என்றால், அதாவது கட்டுப்படுத்தும் சக்தி இல்லை என்றால், ஃபைனல் ரிசல்ட்டில் ஃபைன் செலுத்துவதற்கு தர்மராஜ் புரிக்கு செல்ல வேண்டி இருக்கும். இந்த தண்டனைகள்தான் ஃபைன். அதாவது தண்டனைகள் கிடைக்குதே அதுதான் ஃபைன் கட்டுற மாதிரி அப்படின்றார். ஆகையால் ரிஃபைன் ஆகி விடுங்கள். அப்பொழுது ஃபைன் செலுத்த வேண்டி இருக்காது. ஓம் சாந்தி. இன்று 3வது ஞாயிற்றுக்கிழமை. அனைத்து ராஜயோகி தபஸ்வி சகோதர சகோதரிகள் மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை விசேஷ யோகா பயிற்சி நேரத்தில் பக்தர்களுடைய குரலை கேளுங்கள். தன்னுடைய இஷ்ட தேவ இரக்கமனமுடைய வள்ளல் ஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து அனைவருடைய மனதின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான சேவை செய்யுங்கள். ஓம் சாந்தி. உன்னாளி பாபா உயர்ந்தே